ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு இன்டர்வியூ வீடியோ எடுக்க போகிறோம். ஒரு முக்கியமானவங்க வாழ்க்கையில் நிறைய தன்னம்பிக்கையோடையும் உடல் வளத்தோடையும் தைரியத்தோடையும் வாழ்ந்து காட்டணும், உழைச்சி வாழ்ந்து காட்டணும், நல்ல முறையில் நேர்மையான முறையில் உழைச்சி வாழ்ந்து காட்டணுங்கிற ஒரு எடுத்துக்காட்டான ஒரு மனுஷர் நான் பார்த்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆச்சு. இப்படி ஒரு மனுஷரா அப்படின்னு எனக்கே ஒரு இதுக்கு மேலே என்ன ஒருத்தனுக்கு கஷ்டம் வரணும். இவங்களே இவ்வளோ தைரியமாக இருக்கிறப்ப நான் தாழ்வா சொல்ல வரல, ரொம்ப பெருமையாக சொல்கிறேன். இவங்களுக்கு இருக்க தைரியம் நமக்கு இருந்தால் நம்ம எங்கேயோ போயிடுவோம் அப்படின்னு நான் இன்ஸ்பயர் பண்ண ஒரு பர்சனை தான் நம்ம இன்றைக்கி ஒரு இன்டர்வியூ எடுக்க போகிறோம். நானும் அவர்கிட்ட கேட்டேன், எங்கள் சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்கிங்களா அப்படின்ட்டு. இதை பார்த்து நிறைய பேர்த்துக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படிப்பட்ட ஒரு பெரிய மனுஷரை பற்றி தான் நம்ம ஒரு வீடியோ எடுக்க போகிறோம். வாங்க, அவர் யாருன்னு நானும் உங்களுக்கு காட்டுறேன், நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஆமாம். வணக்கம். நம்ம சேனலுக்கு நீங்கள் ரொம்ப எனக்கு சந்தோஷம். நான் உங்களை எப்படி பார்த்தேன் அப்படின்னா, நான் இவரை எப்படி பார்த்தேன்னா, நம்ம ஏரியாவில் நான் மாடியிலலாம் இருப்பேன், ரொம்ப ஃபோன் பேசுகிறதுக்கெல்லாம் காலையில் நைட்டு மத்தியானம்னு 3 நேரமும் ஸ்விக்கி ஓட்டுறாரு. இன்ஸ்டாமார்ட்டில் பக்கத்தில், நமக்கு வீட்டு பக்கத்தில் இன்ஸ்டாமார்ட். ஸோ டெய்லி ஸ்விக்கி ஓட்டுறாரு. என்ன இவரை பார்த்தோன்னா எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். நான் தான் நிப்பாட்டி எங்கள் சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுங்க, இதனால் உங்களுக்கு ஏதாவது நல்லது நடந்தால் எனக்கும் சந்தோஷம், நானும் முன்னேறினா எனக்கும் சந்தோஷம். எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் இவரை கூப்பிட்டேன், நம்ம சேனலுக்கு நீங்கள் ஒரு வார்த்தை பேசுங்க அப்படின்ட்டு. ஆனால் உங்கள் பேர் எங்கேருந்து வர்றீங்க? என் பேர் குருசாமி, மரமல் நகர். வீடு மரமலை நகர், டாக்ஸி பெட்ரோல் பங்க் ஆப்போசிட், ஃபோர்டு. ஆமாம், ஃபோர்டு ஈகாலுக்கு ஆப்போசிட்டில் வீடு. சரி. டெய்லி காலையில் எத்தனை மணிக்கு இங்கே வேலைக்கு வருவீங்க? காலைல 5:30 மணிக்கு வருவேன், நைட்டு 7 மணிக்கு வருவேன். எப்படி டைமிங்காக அப்படி ஏற்ற மாதிரி வருவேன். இப்போ சனி ஞாயிறுனால இங்கே ஸ்டே பண்ணிவிடுவோம், ஓடிட்டு வர முடியாது. ஓகே. நேற்று காலைல வந்தேன், நீங்கள் ஸ்டே பண்ணிட்டு தூங்கிடுவீங்க. அவ்வளோதான். இன்னைக்கு நான் சாயந்தரம் ஈவினிங் போயிடுவேன். நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன் ஒரே கேள்வி, உங்களை இந்த இன்னைக்கு ஜென்ரேஷனில் எல்லாரும் உங்கள் மாதிரி நல்லா வேலை செஞ்சு சம்பாதிக்காங்களான்னு எனக்கு தெரியலை. ஆமாம், அது 90%, நம்ம 50% சொல்ல முடியாது. கண்டிப்பாக நீங்கள் உங்களோட கஷ்டத்துலேயும் நீங்கள் ஃபிசிக்கலி சேலஞ்ச் நான் பார்த்துட்டேன். ஆமாம், இப்படி இருந்தோம் நான் உழைச்சி தான் சம்பாதிப்பேன், அதுவும் வெயிலில் வண்டி ஓட்டுறது சாதாரண விஷயம் இல்லை. அது உங்களை எது ஊக்குவிச்சிச்சின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு எந்த வேலையுமே சரி, வேலை கஷ்டன்றது யோசிக்க மாட்டேன், கஷ்டப்படுவேன். ஃபஸ்ட்டு நான் 25 வருஷமாக ஃபஸ்ட்டு பிளாஸ்டிக் மோல்டிங்கில் இருந்தேன். பிளாஸ்டிக் மோல்டிங்கில் இன்ஜெக்ஷன் மோல்டிங் மிஷின் ஆப்ரேட்டர் இருந்தேன். சூப்பர். 500 சம்பளத்துலேருந்து 15,000, 20,000, 87லேருந்து 89 ஜாயின் பண்ணால் 95, 96 5 ரூபா 20 ரூபா வாங்கியிருந்தேன். ப்ரீமியர் ப்ரீகால் கம்பெனி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன், கோயம்புத்தூரில். அந்த கம்பெனிக்கு இன்டர்வியூ போயிட்டு செலெக்ஷன் ஆகி ஃபஸ்ட்டு கிரேடில் செலெக்ஷன் ஆகி எனக்கு 50,000, 45,000 அப்பயே சம்பளம் கொடுத்தோம். என்ன படிச்சிருக்கீங்க? நான் 10th படிச்சிருக்கீங்க. ஆமாம், நாட் கன்வெர்ட் ட்ரைனிங்னு காட்பாட்டில் ட்ரஸ்ட் ஒன்று, அந்த ட்ரஸ்ட்டில் ட்ரைனிங் எடுத்து அங்கேருந்து அவங்க கூப்பிட்டாங்க. அதில் போய் நான் செலெக்ஷன் ஆகினேன். டைட்டன் கம்பெனிலாம் போய்க்கிறோம் நாங்கள், இதுக்கெல்லாம் ட்ரைனிங்க்கெலாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸு. என்னுடைய இது என்னன்னா, நான் யாரையும் குறை சொல்ல மாட்டேன். ஒருத்தவங்க சொல்கிறாங்களா, ரைட்டு, ஓகே. தப்புனா என் மேலே தப்பு இல்லைன்னா அதிகாரமாக பேசுவேன். தப்பா, ரைட்டு, கம் போயின்னு இருந்துருவேன். இந்த வேலை இந்த டைமில் முடியும்னா நான் தான் டிசைட் பண்ணேன் இந்த வேலையை பற்றி. நீ டிசைட் பண்ணக்கூடாது. அதெல்லாம் நிறைய கம்பெனிங்களில் வாக்குவாதெல்லாம் நடந்துக்குது. எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு வந்துக்கிறேன். நான் ஓப்பனாக சொல்லுவேன், நான் எங்கே போனாலும் என்னால் பிழைச்சிக்க முடியும். பரவாயில்ல, இந்த அளவுக்கு தைரியமாக நீங்கள் அதை பேசுகிறீங்க. இல்லை, இதுவே நான் தாழ்வா பேசலை, அவங்கள பார்த்து எனக்கு ஒரு பூஸ்ட், ஒரு பெருமையில் சொல்கிறேன். இவருக்கு இவ்வளோ தைரியம் இருக்குல்ல, நம்மலாம் என்ன இப்போ நம்ம இங்கே இன்றைக்கி சுச்சுவேஷனில் எல்லாம் எனக்கு அது போச்சு இது போச்சுன்னு என்னெல்லாமோ பேசிட்டு உழைக்கிறதுக்கு இது பண்ணி தெரியுறாங்க நிறைய பேர், நானே பார்க்குறேன். அது முடியாதுன்ற தன்னம்பிக்கை இல்லாதது தான். ஏன்னா சரி, நம்ம எதுக்கு போனோம், கவர்மெண்ட்டில் பென்ஷன் தராங்க, அங்கங்கே ஃப்ரீயாக தொண்டு நிலத்தில் அரிசி பருப்பு தராங்க, இதை வாங்கி போய்க்கலாம், இதுமாரி வண்டிங்க தராங்க, வாங்கி விற்றுட்டு காலத்தை ஓட்டலான்னு சில பேர் இருக்காங்க. 50% இருக்கிறாங்க. அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இப்போ நான் இந்த வண்டியை 2023 ஒருத்தர் வாங்கினார். நான் அடிப்பட்டு ஆக்சிடென்ட் ஆகி இறந்துறப்போ இந்த கால் கேட்டேன், கொடுப்பா எனக்கு வண்டி வர வண்டி இல்லை, வெளியே வர ஆஸ்பத்திரி கொள்ளோ. அப்போ என்ன சொன்னார், 40,000 கம்மி 10 நிமிஷம் தரமாட்டேன், காசை கொடுத்துட்டு வாங்கிட்டு போங்கன்னார். அப்படியேப்பட்டவர் இந்த 6 மாதம் நான் வேலை செஞ்சு இப்போ எனக்கு அந்த வண்டி இன்னொரு வண்டி வச்சுருந்தேன், அது ரிப்பேர் ஆயிடுச்சு. அதனால இது போய் கேட்டேன், 25,000 சொன்னார். 20,000 கையில் கொடுத்துட்டு 5,000 அப்புறம் தரேன்னு சொல்லிட்டு வந்தேன்.
அப்போ கூட என்ன சொன்னார், நான் சொன்னேன் வாரம் 5000 ரூபா கொடுத்துறேன். இல்லைண்ணா எனக்கு 5000 ரூபா 20000 கையில் கொடுத்துறேன், மீட்டு 5000 ரூபா பொறுமையாக கொடுத்துட்டு கண்டிஷன் போட. சரி அவங்க சூழ்நிலை என்னவோ, நம்ம இது வேணாம். சரி நான் கொடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ 5000 ரூபா நாளைக்கு தான் கொடுக்கணும், நாளைக்கு தான் கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறேன். நாளைக்கு போய் கொடுக்கணும். இப்படி இருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு தொண்டு நிறுவனங்களுக்கும் சரி, எதுக்குமே சரி, நீங்கள் ஒரு எங்களை மாரி ஆளுங்களுக்கு செய்கிறீங்களா, அடிப்படை மக்களுக்கு இது எதனா செய்யணும்னு நினைக்கிறீங்களா, எதனா தொழிலோ வச்சுட்டு கொடுங்க. இந்த அரிசி பருப்பு இது எதுவுமே வானான்ற புரியுது, இலவசம் வேணாம். இப்போ நம்மளே கூட இப்போ நான் கூட இப்போ என்கிட்ட ஒரு 50000 ரூபாய்க்குன்னு வச்சுங்க, ஒருத்தரை பார்த்தேன்னு வச்சுங்க, என்னப்பா ஒரு 10000 தரேன், நீ இதை செய், நீ முன்னுக்கு வந்தால் நான் முன்னேற்றி விட்றேன் இல்லையா. இவ்வளோ மனசு இருக்கு. கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகி பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டேன். வீட்டில் ஒய்ஃப் இறந்துட்டாங்க. பையனும் நானும் தான் இருக்கிறேன். பையன் பெயிண்டர் வேலைக்கு போகிறான். பெயிண்டரா இருக்காங்க. ஆமாம். அதனால நான் என் பசங்க கிட்ட கூட சரி 1 ரூபா கொடு நான் கேட்க மாட்டேன், என்ன தான் கேட்கணும். பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்து பையன் என்ன பெயிண்டரா இருக்காங்க. ஓகே, கல்யாணம் ஆயிடுச்சா பையனுக்கு? ஒன்றும் ஆகலை. பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனால் அதான் இவ்வளோ சூழ்நிலையிலையுமே நம்ம வேலை பார்க்க நினைக்க பெரிய விஷயம். அது ஸ்விக்கி ஓட்டுறீங்க. இது எத்தனை வருஷமா ஸ்விக்கி ஓட்டுறீங்க? நான் டிசம்பர்லேருந்து 3 டிசம்பர்லேருந்து. ஆமாம், இங்கே ஓப்பன் பண்ணதுலேருந்து ஓட்டுறீங்க. ஆமாம். இதில் ஏதாச்சும் நீங்கள் சேலஞ்சஸ் ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? லைக் நம்ம அது சில கஸ்டமர் போவேன், ஆமாம், ஃபோன் பண்ணுவேன், உன்னெல்லாம் யார் போகணுங்களா, உன்னெல்லாம் அனுப்பிச்சு ஆர்டர் போடுறதுக்கு இப்படிலாம் பேசுவாங்களா? உண்மையிலே இப்படிலாம் பேசிக்கிறாங்க. ஓகே, பேசிக்கிறாங்க. சில பேர் வந்து பேசிட்டு கீழே வந்து பார்த்துட்டு என்னை என்கரேஜ் பண்ணிக்கிறாங்க. புரியுது. சில பேர் இருக்கிறாங்க, எல்லாருமே நம்ம சொல்ல முடியாது. 100 பேர்ல ஒரு 20 பேர் அப்படிதான் இருப்பாங்க. கண்டிப்பா. எனக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க அப்படி பேசுறதை விட்டு ஒத்துழைப்பு கொடுத்தா போதும், காசு பணம் வேணாம். புரியுது. இப்போ கூட நான் லாஸ்ட் டைம் ஒரு 10 நாளைக்கு முன்னே வில்லாவில் போனேன். சரி, அவர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கிறார், மெயின் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறார். அவர் தான் இன்சார்ஜா. அன்றைக்கி நைட்டு அவருக்கு டெலிவரி போனேன், கேஷ் ஆன் டெலிவரி இருந்தது. பார்த்தாரு, ஜிபி போல் பாடினார், உள்ளே போனார். 250 ரூபா தான் கேஷ் ஆன் டெலிவரி. என்கிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு 500 ரூபா தந்தா வச்சுக்கப்பா, நான் உங்களை என்கரேஜ் பண்ணுறேன், உங்களை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக. இல்லை, எல்லாருக்குமே வந்து நீங்கள் பண்ணுற விஷயம் வந்து ஒரு 4 பேர்த்துக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு. இன்னைக்கு எதுவுமே இல்லைனா சும்மா இருக்கேன், எனக்கு வேலை செட் ஆகலை வைக்கலன்னு பேசுகிற இடத்துல அதெல்லாம் சும்மா கதை. அதான் சும்மா கதை. நான் மொபைல் ரீசார்ஜ் கடை வச்சுருந்தேன், பெயிண்ட் வேலையும் செய்வேன், கார்பெண்டர் வேலையும் செய்வேன், வேலைங்கெல்லாம் எடுப்பேன். நாங்களாம் கார்பெண்டர் வேலை தான் செய்கிறோங்க, எடுத்து வேலைகளுக்கு கொடுப்பேன். இப்போ வந்து அதாவது இப்போ எனக்கு 53 வயசு ஆகுது. இதுக்கப்புறம் நம்ம எங்கேயும் வேலைக்கு ஆகாது, சிட்டியில் போய் அலைய முடியாது. 53 ஆயிடுச்சு, சிட்டியில் போய் அலைய முடியாது. அதனால பார்த்தேன், இது அடிப்பட்டு இந்த இடத்துல 2 வீலர் தட்டி எலும்பு 1 பேர் ஆடு வச்சுக்கிறாங்க. 6 மாதம் வீட்டில் தான் இருந்தேன். நான் வாங்கின கடன் நான் தான் அடைக்கலான்றதுனால இப்போ அந்த கடனை அடைக்கிறதுக்கோசம் தான் வரனே வந்துட்டு. அதுக்கப்புறம் நானும் என்னால் முடிஞ்ச உதவிங்க தொண்டுங்களும் பண்ணியிருந்தேன். போன வருஷம்லாம் கிட்டத்தட்ட ஒரு 60000 ரூபாய் கிட்ட நானே என் சொந்த காசு செலவு பண்ண தொண்டுலாம். ஏன்னா ஃபங்க்ஷன் வந்து கேட்பாங்க போவோம். நான் ஒரு 10 பேர் இட்டுன்னு போவேன். நான் ஒரு 5000 ரூபா எர்ன் பண்ணால் அங்கே 5000 ரூபாய்க்கு பொருள் வாங்கி வந்துடுவேன். 10 பேர் இட்டுன்னு போனால் நான் வாங்கி வந்துடுவேன். இல்லை, இவ்வளோ இதுலேயும் நீங்கள் சம்பாதிக்க உங்களுக்கே காணுமான்னு தெரியல இன்னைக்கு சுச்சுவேஷனில் செய்கிறீங்க. இல்லை, ஆனால் இதில் வந்து சில பேர் வந்து கூட இருக்கிறவங்களே எங்கள் ஆளுங்களே சொல்கிறேன், காசை வாங்கின்னு எப்போ கொடுத்த என்ற கேள்வி ஆகி போச்சு. கொடுக்க மாட்டாங்க. கேட்டால் அடுத்த பக்கம் தான். இது இன்னிங்க இல்லை, எல்லார் உலகத்துலேயும் இதான் நடக்குது. நல்லா க்ளோஸாக பழகிட்டு அப்போ பழகிறதுக்கு அர்த்தமே கிடையாது. அதுலேருந்து நான் தெளிவாக இருந்துட்டேன். யாரை கேட்டாங்களா 100-200 இருந்தால் போ, அவ்வளோதான். நீங்கள் ஸ்விக்கி இங்கே இன்ஸ்டாமார்ட்டில் ஓட்டுறீங்க. நம்ம மக்கள் எப்படி, அதாவது இன்னைக்கு டெலிவரி பண்ணுற எல்லா பசங்களும் நல்ல பசங்க, நான் குறை சொல்ல வருங்களா, அங்கே உங்களை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க? நல்லா இருக்குமா எல்லாம்? உங்களோட ஸ்டோர் சொல்கிறேன், அதெல்லாம் சும்மா ஜாலியாக பேசுவாங்க. நம்மளும் நானும் எல்லா இடத்துலையும் அதே. நான் இருக்கிற இடத்துல எப்பவுமே கலகலன்னு இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுதான் நமக்கு வேணும். நமக்குள்ள 1000 கஷ்டம் இருக்கலாம். அப்போ கஷ்டம் சொன்னால் நம்ம வெளியே தீர போகிறதில்ல. கண்டிப்பாக அதை தீர்க்க என்ன வழி, அதை தான் முயற்சி பண்ணணும். உண்மைதான். பிரச்சனைன்னு அழுதுட்டு இருக்க விட அவ்வளோதான், பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி போயிடலாமே. ஒன்றுமே இல்லை. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் 300 400 500 ஓட்டினேன். இன்றைக்கி ஆண்டு முடியத்தில் 700 800 சனி 1000 ரூபாய்க்கு ஓட்டுறேன். 1000 ரூபாய்க்கு ஓடும் ஒரு நாள். இப்போ வந்து நான் 2 மணி வரைக்கும் ஓட்டினேன். இந்த ஆஃப் பண்ணிட்டு ஆஃப்ல இல்லை. புரியுது. ஒரு 2 மணி நேரம் போய் சார்ஜ் போட்டு 2 மணி நேரம் போட்டு திரும்பி ஓட்டிக்குவேன். எனக்கு வந்து கோஆப்ரேஷன் பண்ணால் போதும். இதுமாரி என்னை ஹெல்ப் பண்ணா, பேட்டரி இல்லைன்னா இதுமாரி ஹெல்ப் பண்ணால் போதும். காசு பணம் தேவையில்லை. புரியுது. அதுதான் உண்மை. என்னை போகிற இருக்கிறவங்களுக்கு அது பண்ணால் போதும். நம்ம எடுத்து காசு கொடுத்து பழக்கப்படுறது தான் கூடாதுன்றேன். உண்மை அதுதான். இப்போ நான் இன்றைக்கி 5000 ரூபா கொடுக்குறோம். நீங்கள் என்ன பண்ணுவீங்க?
இப்போ உங்களுக்கே ரம்ஜான் டைம் வருது. ஆமா ஆமா ஆமா. அந்த டைம்ல ஒரு 10 பேர் செய்யணும்னு சொல்லி கண்டிப்பா நல்லா இருக்கிற ஆளுங்க எல்லாருக்குமே செய்யணும்னு சொல்லுவீங்க. ஆமா. சரி நம்ம 10 பேர் செய்யலாம், துணிமணி எடுத்து கொடுக்கலாம். துணிமணி எடுத்து கொடுத்து ஓகே. ஆமா. அந்த பணம்ன்ற கொடுக்கறது வானான்ற. ஆனா சில நேரம் எனக்கு என்ன தெரியுமா தோணும், காசா கொடுத்துட்டா அவங்களுக்கு அன்னைக்கு என்ன தேவைன்னு தெரியாது. சில நேரம் நமக்கு ஒரு தேவை வரும். எனக்கு இன்னைக்கே ஒரு வந்து இப்போ வண்டிக்கே பெட்ரோல் நான் போடுறேன், எனக்கு என்ன தேவை வரும்னு தெரியாது. என்னோட மனசு நான் நீங்க சொன்ன கான்ட்ரவர்சியா நான் பேசணும்னு நினைக்கல. ஆனா காசா கொடுத்தா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை வாங்கினாலும் நீங்க சொல்றது புரியுது. நீங்க வந்து அந்த எண்ணத்தோட நீங்க கொடுப்பீங்க, அது தீய வழியில பயன்படுத்துறதுன்னு. ஆமா, நிறைய பேர் வாங்கி இந்த 100 ரூபா கூட பஸ் ஸ்டாண்ட்ல கேட்கறவங்கள நம்ம பார்க்க தான் செய்றோம். ஒண்ணுமே இல்ல. கண்டிப்பா கண்டிப்பா இன்னைக்கு சுச்சுவேஷன்ல எல்லாமே இருக்குது. ஆனா உழைக்கிறீங்க, அதுவே எனக்கு வந்து இன்னைக்கு நீங்க டிராகன் படம்லாம் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. அதோட மேஜர் கான்செப்டே தான், உழைச்சா காசு வரும். அதுக்கு நீங்க ஒரு எடுத்துக்காட்டா முதல் இருக்கிறீங்கல்ல, உழைச்சி சம்பாதிக்கிறது. இன்னைக்கு சுச்சுவேஷன் அடுத்தான எப்படி ஏமாத்துறது அப்படின்னு நினைக்கிற உலகத்துல நான் உழைக்கிறேன், நான் காசு சம்பாதிக்கிறேன். ஒரு நாளைக்கு 800 ரூபா 700 ரூபா ஏதோ வருது, இதை நான் வீட்டுக்கு கொண்டு போறேன், இதை நான் சம்பாதிக்கிறேன். இதே நிலைமையில 2 வருஷம் செஞ்சேன்னா என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் 10 பேர் வேலை கொடுக்கறதுக்கு நான் இருக்கேன். அவ்வளவுதான். இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா பேசுறீங்க. இந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் இன்னைக்கு ஜெனரேஷன்ல உள்ள பசங்க இதே லைனா நான் பண்ணுவேன், என்னால முடியும். புரியுது. அதான் இவ்வளவு கான்ஃபிடென்ட் வந்து இன்னைக்கு ஜெனரேஷன்ல இருக்க பசங்களுக்கு கிடைச்சதுன்னா வாழ்க்கையில எங்கேயோ போயிடலாம். அதுதான் உண்மை. என்னன்னா நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது செய்யணும். புரியுது. மெயின் வந்து வயசு பசங்களுக்கு பொதுவாகவே நான் சொல்றேன், அந்த 8 மணிக்கு 8:30 மணி 9 மணி வரைக்கும் தூங்குறதை அவாய்ட் பண்ணும். 6 மணிக்கு எந்திர பழக்கம் வச்சுக்கிங்கன்னா எல்லாருக்குமே நல்லது. கரெக்ட் தான். உடம்பு ஆரோக்கியமா இருக்கும், சுறுசுறுப்பா இருக்கும். மெயின் அதுதான். நம்ம என்ன நினைக்கிறோம், சரி நைட்டு நாளைக்கு லீவ் தான்டா, சண்டே ஓகே, மற்ற நாள் நாளைக்கு வேலைக்கு போகணும்னு ஓடுறோம்ல, அதையா நீ யோசிக்க மாட்டேற. ஒரு வீட்டில் இருந்தா எத்தனை மணி நேரம் நீங்க வண்டி ஓட்டுவீங்க? நான் டெய்லி 100 கிலோமீட்டர் ஓட்டுறேன். 100 கிலோமீட்டர் ஓட்டுவீங்க? 100 கிலோமீட்டர் ஓட்டினா என் டார்கெட் 1000 ரூபா. 1000 ரூபா. 100 கிலோமீட்டர் 1000 ரூபா. 100 கிலோமீட்டர் உட்காந்து ஓட்டுறதுங்கிறதே பெரிய விஷயம் தான். இன்னைக்கு நம்மளே ஓட்டுறோம் தான், இல்லைன்னு சொல்ல வரல. பைக்கில் போகிறதுக்கே 100 கிலோமீட்டர் பைக்கில் சுற்றணும்னா எவ்வளோ விஷயம், அதெல்லாம் உண்மையிலே கஷ்டமான விஷயம். ஆனால் இந்த இடம் உங்களுக்கு உண்மையிலேயே நல்ல இடம். இந்த இடம் வந்துன்னா எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டும் பிரச்சனை கிடையாது, டிராஃபிக் கிடையாது, டிராஃபிக் இல்லை, நம்ம சிக்னல் கிடையாது, நம்ம அலைய திடீர்னு எவனத்துக்கு தெரியாது. இந்த இடம் உங்களுக்கு நல்ல ஃப்ரீயா இருக்குது. அதனால தான் நான் இங்க வந்து வெளியே போனா நான் கூட சம்பாதிக்கலாம், கூட வரும். ஆனா ஜொமேட்டோல போனா ஒரு ஆர்டருக்கு எனக்கு 80 ரூபா. அப்படியா? 10 ஆர்டர் 20 ஆர்டர் பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு 20 ஆர்டர் பார்த்தனால 1500 2000 3000 கூட சம்பாதிக்கலாம். ஓகே. இதுல 35 ரூபா 40 ரூபா ஒரு ஆர்டர் இருக்குது. அது ஜொமேட்டோல வந்து ஹேண்டிகேப்டுக்குன்னு ஐடிக்கு 80 ரூபா. ஓ, கம்மியா மினிமம் 50 ரூபா தான், 80 ரூபா தான். ஓகே, புரியுது. அதுக்கு மேல லாங்னா அதுக்கப்புறம் அமௌண்ட் கூடிக்கிட்டே இருக்கும். அது எதனால ஓட்ட முடியலன்னு எல்லாம் அவாய்ட் பண்ணேன்னா, இப்போ வந்து இது 50 கிலோமீட்டர் தான் தரும். ஓகே. அவன் 20 கிலோமீட்டர் ஆர்டர் கொடுத்துட்டான், நான் எப்படி போயிட்டு கொடுத்துட்டு வந்துட்டு அதை யோசிக்கிறதில்ல. அதனால அவாய்ட் பண்ணுறதுனால டெர்மினேட் பண்ணி விட்டாங்க. சரி நானும் விட்டேன், அதை பேசின்னு தான் இருக்கிறேன். நான்லாம் யோசிக்கல, ட்ரை பண்ணி தான் இருக்கிறேன். பரவாயில்ல. இந்த வீடியோ நீங்கள் ஜொமேட்டோவில் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா, அதனால நீங்களும் ஒரு இண்டஸ்ட்ரீஸ் தான் வச்சுருக்கீங்க, நீங்கள் ஒரு கார்பரேட்டு, நல்லது நடக்கட்டுமே. லைக் அவரும் ஒன்று வேலை பார்க்க மாட்டேன்னு சொல்ல வரல, வேலை பார்க்குறேன், அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா, பார்ப்பீங்களான்னு தெரியல, பார்த்தா ஜொமேட்டோ ஐடியை அன்லாக் பண்ணி இவருக்கு ஓட்டுறதுக்கு வழி வைங்க. கண்டிப்பாக என்னால் இவ்வளோதான் முடியும். என்னால் 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் முடியும். ஓகே, 10 கிலோமீட்டர்னா ஓகே. அதுக்கு மேலே நீ ஓட்டினா எப்படி ஓட்டுறது? கண்டிப்பாக ஒரு நம்மளோட கெப்பாசிட்டியும் யோசிக்கணும். நம்ம வண்டி தாங்கணும், நம்ம உடம்பும் தாங்கணும். போயிட்டு இந்த ஏரியா தாண்டி போனால் ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு ஜொமேட்டோவை பொறுத்த வரைக்கும் இங்கே ஆன் பண்ணால் நம்ம பெருங்குளத்தூர் வரைக்கும் வச்சு, அப்பா அவ்வளோ தூரத்துக்கு அடிக்க வலிச்சுன்னு போயிடும். அப்படியே ஆடு ஸ்டெப் போயிடும் சொல்கிறீங்க? ஆமாம், ஒரே முட்டை வலிக்காது, ஸ்டெப்பாக வலிச்சிடும். அது ஓடுறது பிரச்சனை கிடையாது. நம்ம வண்டி தாங்கணும், நம்ம தாங்கணும்ல, இடமும் தாங்கணும். ஹைவேஸ்ல நம்மளால போக முடியாது. நானே சொல்லுவேன், இந்த இடம் உண்மையிலேயே நல்ல இடம் உங்களுக்கு. இந்த இடம் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. மிஞ்சி போனா செட்டிப்புனியா ரோடு போடுவோம், கோட்டியார் போவோம், இந்த சைடு பிஸ்டன், அவ்வளோதான். வேற எங்கன்னா லாங்லாம் கிடையாது. அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உழைக்க நான் தயார். நல்லா உடம்பு சரியில்லைன்னு சொல்லவும் மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவேன். நான்லாம் இவர் எப்படி பார்த்தாதான் இவ்வளோ வயசுக்கு அப்புறமும் நம்ம வந்து எப்படி இருக்கோங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை, மனசில் உள்ள தைரியம் தாங்க முக்கியம். நைட்டு பகல்னு வெயில்னு பார்க்காம அவர் இந்த ஏரியாவில் சுற்றிட்டு இருக்கிறத நானே நிறைய டைம் பார்த்துக்கேன். நான் வெளில டீ குடிக்க போகிறப்பையும் சரி, நான் வீட்டில் நிற்கிறப்பையும் சரி, எனக்கு ஒரு தடவை டெலிவரி பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஃபோன் அடிப்பார், ஆனால் ஹேண்டிகேப் கொஞ்சம் கீழே வந்து வாங்கிக்கிறீங்களா? கரெக்டு.
நான் உண்மை வந்து நம்ம நடந்துக்கிறது தான். அதிகாரமா எதுவும் சொல்லக்கூடாது. ஆனா போன் எடுக்கல திட்டுவேன். புரியுது. நேரம் எட்டுவேன். போன் அடிச்சு ஃபிஷன்ல ஒரு வாட்டி போனேன். ஓகே. உக்காந்து இப்படி மாதிரி கும்பலா உட்காந்துக்கிறாங்க. போய் நிக்கிறேன், ஃபோன் பண்றேன், அப்ப கூட எடுக்கல. அப்பதான் மேல வந்து கொடுப்பீங்க கேட்டா என்ன சொல்றான், ஹாஸ்பிட்டலாட்ட போயிட்டேன், மேலே ஏறி 7வது மாடி ஏறி போயிட்டேன், கொடுத்து நின்றுக்கிறேன், ஃபோன் பண்ணுறேன். அப்பயும் என்ன தான் பண்ணுறாங்கன்னு ஃபோன் எடுக்கல, அவங்க மட்டும் பேசிக்கிறாங்க. அதாங்க என்ன ஃபோன்லாம் எடுக்க மாட்டீங்க, ஃபோன் பண்ணா உன் வேலை என்ன கொடுக்குற வேலை, என் வேலை கொடுக்குற வேலை தான். நீ ஃபோன் எடுத்ததுனால எனக்கு தெரியும் எங்கே இருக்கிற நீ. கரெக்டு தானே. இப்படியே தான் கேட்டேன், எங்கே இருக்கிற நீ, எனக்கு அப்போ தான்டா தெரியும். உண்மை தானே. ஃபோன் எடுத்து ரெஸ்பான்ஸ் சொல்லணும். எப்போ இங்கே இருக்கிறா இல்லை கொஞ்சம் மேலே வந்து குத்துவான். நான் நீங்கள் ஃபோன் எடுத்தால் தான் என்னுடைய நிலைமையை சொல்ல முடியும், உங்கள் நிலைமையை சொல்ல முடியும். எதுவுமே இல்லை ஃபோன் எடுக்காத. கேட்டால் நான் சார்ஜ் போட்டேன், பக்கத்துலேயே ஃபோன் வச்சுருக்கிறேன், சார்ஜ் போட்டுக்கிறேன். ஒன்று சார் கத்தி விட்டேன் பாரு. அப்புறம் அவங்க ஒய்ஃபும் அவங்க அம்மாவும் உன் மேலே தானே தப்பு, நீ அது உன் வேலை என்ன, எடுத்துன்னு வந்து கொடுக்குற வேலை தான், டெலிவரி பண்ணுற வேலை தான் வேலை, என் வேலை அதுதான். நீ ஒழுங்காக ரெஸ்பான்சிபிள் தான் எடுத்து வந்து கொடுக்க முடியும். கண்டிப்பாக சில நேரம் அது நடக்குது. சில இடத்துல சந்தோஷம். ஆமாம், இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது இல்லை. நமக்கு தான் காசு கொண்டு வந்த பொருளை நம்மளை திருப்பியும். இப்போ நான் அந்த 1 மணி நேரம் இந்த 20 நிமிஷம் டெலிவரி, 10 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷத்துக்குள்ள டெலிவரி பண்ணோம். ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆச்சுன்னா 200 பிடிக்கிறாங்க. அப்படியா? ஆமாம். ஓகே. கேட்டால் டிலே ஆர்டரு. ஓகே. அவங்க என்ன பண்ணாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. அவங்க மேலே தப்பு வச்சு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க வரலான்ட்டு. கண்டிப்பாக இது யார் மேலே தப்பு சொல்கிறது? ரொம்ப பார்க்குற நீங்களும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக இருங்க. எடுங்க ஃபோன் எடுத்து. உண்மையிலே உங்களோட நீடு வேறு இல்லை, நீங்கள் வெளியில் இருக்கீங்கன்னா டெலிவரி பாய்ஸ் இப்போ எல்லாருமே வந்து டோர் ஸ்டெப்பில் டெலிவரி பண்ண ரெடி. பட் அவங்களோட சுச்சுவேஷனை சில நேரம் காலில் அடிபட்டுருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம், மேலே நடந்து போக முடியாது, சில நேரம் மூச்சு வாங்கிக்கலாம், நிறைய ஆர்டர் டெலிவரி பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க சைடில் இருக்கிற கஷ்டத்தையும் நீங்களும் புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ஆனால் இந்த வீடியோ வந்து நான் எதுக்காக பண்ணுறேன்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய மனுஷர் இருக்கார், உழைச்சி சம்பாரித்து பெரிய ஆளாகணும்னு நினைக்கிற ஒரு மனுஷர் இருக்கார். இவரை பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்துச்சு. நீங்களும் இதை பார்த்து அடுத்தவங்களை ஏமாத்துறது இல்லாமல் மேலே நம்ம எப்படி போகலாம், நம்ம தான் நமக்கு வேலை கிடைக்கல, நம்ம வேலை இல்லை அப்படின்னு சொல்லி காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கிறத விட நம்ம தான் வேலையை உருவாக்கணும். வாய்ப்புகள் நம்மளை தேடி வராது, நம்ம தான் வாய்ப்பை தேடி போகணும். அதுதான் எனக்கு இவர் பெரிய ஒரு எக்ஸாம்பிளாக என் கண்ணுக்கு தெரிகிறாரு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இவருக்கு நம்ம சேனல்லேருந்து நீங்கள் எதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா, அவர் சொன்ன மாதிரி பொருளோ பணமோ அது ரெண்டாவது, அவருக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு நினச்சாலுமே நம்மளோட சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் இவரை வந்து சேருங்கிறது நான் அதுக்கு உங்களுக்கு உத்தரவாதம் தரேன், சரிங்களா? ஒரு பெரிய மனுஷனை நம்மளோட சேனலுக்கு இன்டர்வியூ எடுத்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எதாவது கடைசியாக சொல்ல விரும்புகிறீங்களா? எதுவுமே சொல்ல, எல்லாமே நன்மைக்கே. எதை நடந்தாலும் எது இருந்தாலும் எது நீச்சல் போட்டு வாழ்க்கையில் நம்ம போயினே இருக்கணும். இதுதான் நம்ம சறுக்கிட்டோன்னா அப்படியே இருந்துட்டுனா அப்படியே முடியாது. அடுத்துன்னா முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி போகலாம். எனக்கு வந்து பிப்ரவரியில் லாஸ்ட் பிப்ரவரியில் காலைல சுடுத்தண்ணி ஊற்றினேன், மூலிகை டீ வியாபாரம் பண்ணியிருந்தேன். ஓகே. சுடுத்தண்ணி ஊற்றினேன், ஸ்டவ்வில் வந்து இறங்கும் மேலே காய்ச்சி ஃபுல்லாக இதெல்லாம் வந்து போச்சு. அது போய் 3 மாதத்துக்கு அப்புறம் ஜூன் மாதத்தில் இங்கே அடிபட்டுச்சு. 2 வீலரில் பெட்ரோல் காற்றடிக்க போயிருந்தேன். 700 அதில் கிடச்சிது, 700 800 கிடச்சிது. மேல் வருமானம் நிறைய கிடைக்கும், சம்பளம் 6000 தான் சொன்னாங்க. அப்புறம் நான் யோசனை பண்ணேன், நிறைய வேலை பார்த்துருப்பீங்க போல, ஸ்விக்கி எல்லா வேலையும் பார்ப்பேன், ஒரு வேலை விடலை எதுவுமே. அந்த அதாவது வேலை செய்யும்போது மனசு போட மாட்டேன், முடியாது. ஆனால் என்னைக்காச்சும் நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க, இதெல்லாம் குறையா நினச்சிருக்கீங்களா? நான் நினைக்கவே இல்லை. இந்த கை அடிபடும் போது கூட, ஸ்டாண்டில் 2000 அடிபடுது, அப்போ கூட நான் நினைக்கல என்னால் முடியும். மன தைரியம் அந்த அளவுக்கு உங்களுக்கு முடியும். என் ஃப்ரெண்டுங்களாம் என்ன சொல்ல, நீ வந்து மார்க் பண்ணி போடுறான்னு நாங்கள் பார்த்துருந்தோம், கூட்டின்னு போவானுங்க. அப்படியே இருப்பானுங்க பார்த்துக்கணும், கூப்பிடுவாளுக்கான வேலை இருந்தால் எடுத்து அப்படிலாம் செஞ்சு அப்புறம் கம்பெனி வேலைக்கு போய் அப்படி செட் ஆகி அதை செட் ஆகுது. இப்போ கம்பெனி விட்டு இப்போ இன்றைக்கும் நான் ஒரு இடத்துல வேலை செஞ்சேன்னா அந்த இடத்துல என்னை கூப்பிடுவாங்க 2வது ஃபோன் பண்ணி. புரியுது. நான் சப்போஸ் நானே கூட வேலை இல்லை ஃபோன் பண்ணால் கூட வாண்டாண்டுவாங்களே, யாரும் வாண்டாண்ட மாட்டாங்க. அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட வேலை இருக்குது. கண்டிப்பாக. இல்லைங்க, நானுமே அதுதான். அதாவது உழைக்கிறதுக்கு நம்ம வழி சரி. நீ காசு கேட்கல, கடன் கேட்கல, வேறு எதுவும் கேட்கல. நான் உழைக்கிறேன், எனக்கு நான் உழைக்கிற காசை கொடு அப்படின்னு கேட்குறீங்க. இதில் யார் என்ன சொல்ல? நல்ல விஷயம், பெரிய விஷயம், நல்லது. நான் உங்களை இன்றைக்கி சந்தித்து பேசினதில்ல, நான் ரொம்ப சந்தோஷம். நான் உங்களை பார்க்குறப்பெல்லாம் நான் எனக்கு ஒரு நிமிஷம் பூஸ்ட் ஆகும். அண்ணன் பாருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓட்டுறீங்கல்ல, அதுவே ஒரு பெரிய விஷயந்தான். என் மூலிமா வந்தாலும் நீங்கள் எனக்கு செஞ்சாலும் நான் அதை மற்றவங்களுக்கு நான் செய்யணும்னு நினைப்பேன். எனக்கு 10 ரூபா கிடைச்சா 8 ரூபா நான் செய்யணும்னு நினைப்பேன். அதுதான் என்னுடைய பாலிசி. ஒருத்தர் கூட இவங்க வண்டி ஸ்விக்கியில் நிறைய பேர் வண்டி ஓட்டுறாங்க.
ஏன்னா ஆமாம் பெட்ரோல் 100 இருந்தால் ஒன்று நாளைக்கு வரும். சரி அவ்வளோதான். நீ தரனால எனக்கு பிரச்சனை கிடையாது. கண்டிப்பா ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி கொடுப்பேன், கொடுத்து பார்த்தேன். 2வது வாட்டி வந்து கேட்டால் என்கிட்ட இருக்குது இல்லை பண்ணுறோம். அதான் என்னுடைய கான்செப்ட். அதுதான் கொடுக்க கொடுக்க ஏன்னா கொஞ்சம் கஷ்டமாகுது கொடுனா அது வேற வழி. 100 ரூபா கொடுனா நான் அப்புறம் தரேன்னா அது வேற வழி. அது யோசிப்பேன். மற்றதுக்கெல்லாம் காசு இருக்குது, இது காசு இல்லையான்னு கேள்வியும் கேட்பேன். புரியுதுங்களா? புரியுது. சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஆமா ஆமா அது நம்ம சொல்லக்கூடாது. அவங்க பர்சனல் இருக்குது. கரெக்டு தான். கொடுக்க கொடுக்க பெருகும், அவ்வளோதான். அவங்க மனசு போல உங்களுக்கு நல்ல விஷயங்கள் இன்னும் மேலும் மேலும் நிறையா வரட்டும். நானும் ஆண்டவனை வேண்டிக்கிறேன், நல்லதே உங்களுக்கு நடக்கும். ஜூஸ் குடிங்க தம்பி, எட்டுவாமா போகும்போது ஒன்றும் வாங்கிட்டு போகிறது இல்லையா, இருக்கிற வரைக்கும் நல்லது. அவ்வளோதான். வசதியாகறான் நம்ம எப்படியே என்னைக்கு தான் வருவோம்னா அது நினச்சின்னு தான் உட்காந்துக்கணும் கீழே. கண்டிப்பாக ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் உண்மை. சரிதான். இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் மோட்டிவேட் ஆவீங்க, மோட்டிவேட் ஆகணும் கண்டிப்பாக. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன், நீங்கள் மேலே போகிறதுக்கான ஒரு இளைஞர்களுக்கு மெயினாக நம்ம இதாக சொல்கிறது, சுறுசுறுப்பாக இருங்க, ஆக்டிவாக இருங்க. சில விஷயங்களில் அப்படி இப்படி ஓடுங்க, அவ்வளோதான். கஷ்டப்படும் போது கஷ்டப்படுங்க. ஏன்னா நாங்கள் எங்கள் ஜென்ரேஷன் ஓடிட்டோம். உங்கள் ஜென்ரேஷன்லாம் 40-45 வயசுக்கு மேலாம் தாண்டிங்களா நான் கஷ்டம்தான். கண்டிப்பாக. ஆமாம், எல்லாமே மருந்து ஆகி போச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. கண்டிப்பாக. அன்றைக்கி 6 மாதம் வச்சா இன்றைக்கி 1 மாதத்துலேயே விலை என்ன பண்ண முடியும்? கரெக்டு தான். இப்போ ஆன்லைனுன்னு சொல்கிறோம். இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு பொருளை கொடுத்தேன்னா, சும்மா சொல்கிறேன், ஒரு பொருளை கொடுத்தேன்னா நான் 10 ரூபா 5 ரூபா தான் வச்சு கொடுப்பேன். நீங்கள் வாங்குவீங்களா? அதே ஆன்லைனில் 100 ரூபா எக்ஸ்ட்ரானா கூட நீங்கள் அதை தான் போடுவீங்க. கண்டிப்பாக. ஏன் ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்டே அப்படி தானே ஓடுதுங்க. அதுதான் வெளியில் என்ன இருக்கோ அதோட கூட தான். ஆனால் மக்கள் வீடு தேடி வருதுன்னு வாங்க தான் செய்கிறாங்க. இல்லைன்னு சொல்ல வரல, மக்களோட மென்டாலிட்டி மாறிடுச்சு. ஆனால் இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனில் நீங்கள் இருக்கிறது வந்து ஒரு மோட்டிவேஷன், ஒரு பெரிய விஷயம், நல்ல விஷயம். இது இப்படியே இருக்கட்டும். நீங்கள் இன்னும் மேலும் மேலும் வளரணும், பெரிய லெவலுக்கு போகணும், கடன் இல்லாமல் நிம்மதியாக சந்தோஷமாக தூங்கி எந்திக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். விஷயமே கிடையாது. என்றைக்கும் நம்ம என்னால முடியும்ன்ற கான்ஃபிடன்ஸ் இருந்தாலே அவ்வளோதான். இவ்வளோ இதுக்கு மேலே ஒரு மனுஷனுக்கு என்ன தேவையில்லை, அவ்வளோதான். அதான் எல்லாருக்குமே அதான் சொல்லுவோம், முடியுன்றது எதை எடுத்து வச்சாலும் முடியும். நினைச்சாதான் செய்ய முடியும், நினைக்கணும். என் பையன் கூட சொல்லுவான், ஊருக்கெல்லாம் செய்கிற வீட்டுக்கு செய்ய மாட்டேன்னு. பார்த்துக்கலாம், நம்ம நிலமை அப்படி, நம்ம இப்படியே இருந்தால் போலாம். கண்டிப்பாக அதான் உண்மையாக சொல்லுவேன் என் பையன்கிட்ட. நன்றி நன்றி நன்றி. ஆனால் உங்களை சந்திப்பு பேசினதில்ல நானும் நன்றி. இங்கே பார்க்குறவங்களும் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவாங்க. இதை சந்தோஷமாக இருப்பீங்க எல்லாம் நம்ம கிட்ட இல்லை, மேலே ஒரு கண்டிப்பாக. ஜாதி மதம்ன்றது நமக்கு வேணாம். எல்லா கடவுளும் ஒண்ணுதான் இருக்கிறதுல ஜாதி மதம் பார்க்கலாம். எல்லா கடவுளும் ஒண்ணுதான். அவ்வளோதான். எல்லாம் நல்லதுதான் செய்வாங்க, நல்லதுதான் நடக்கும். ஒன்றே குலம் வரணும். அவ்வளோதான். சரி, நல்லபடியாக போயிட்டு வாங்க. நம்ம நல்ல விஷயத்தில் சந்திப்போம். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இது ரொம்ப மோட்டிவேஷ்னலாக எனக்கு ஃபீல் பண்ணேன். கண்டிப்பாக நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க. இன்றைக்கி ஜென்ரேஷனில் வேலை இல்லை, எனக்கு வேலை கிடைக்கல, என்னால் இவ்வளோதான் முடியும்னு சொல்கிறத விட வெளில நீங்கள் தான் போகணும். சின்ன வேலையோ பெரிய வேலையோ உங்களை தேடி வேலை வராது. சரிங்களா? நீங்கள் தாங்க வேலையை தேடி போகணும். நீங்கள் தான் வேலையை தேடி போகணும். உழைச்சி சம்பாதிங்க, உங்களால் முடியும். உழைக்காமல் நடக்கிற எதுவுமே வந்து நிற்காது. எக்ஸாம்பிள் தாங்க இவர். உழைச்சி கை கால் இல்லை, ஆனால் நம்ம யார்ட்டையும் கேட்கக்கூடாதுங்கிற எண்ணத்தில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கார். அவர் பேச்சிலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது, நிறையா வேலை பார்த்துருக்காரு. நீங்கள் இவருக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நம்ம ஜிபே நம்பர் போடுறோம். சரிங்களா? நீங்கள் கொடுக்குற அமௌண்ட் எல்லாமே அவரை போய் சேரும், கண்டிப்பாக போய் சேரும். கொடுக்க கொடுக்க பெருகும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். உழைச்சால் உயர்வு வரும். இவ்வளோ தான் நம்ம முன்னோர்கள் சொன்ன கதை தான் இன்றைக்கி சொல்கிறதும். நல்லதே நினைப்போமே, நல்லதே நடக்கும். உழைங்க. நம்ம போடுற எஃபர்ட்டுக்கு கண்டிப்பாக பலன் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, bye from Anwar. Tata.